வணக்கம். ஏற்றுமதி தொழில் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கா? அப்போ வாங்க, அதோட முழுமையான செயல்முறை, அதாவது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடக்கும்னு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ஏற்றுமதி பத்தி நினைக்கிற நம்மள நிறைய பேர் ஆரம்பத்துல இப்படிதான் யோசிப்போம். ஒரு வெளிநாட்டு ஆர்டர் கிடைச்சா போதும், பொருளை அனுப்பிட்டா நம்ம வேலை முடிஞ்சது, லாபம் வந்துடும்னு. கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா நிஜமாவே ஏற்றுமதிங்கிறது இவ்ளோ சுலபமான ஒரு விஷயம்தானா? பொருளை அனுப்புனா மட்டும் போதுமா? எல்லாம் முடிஞ்சிடுமா? இந்த கேள்விக்குள்ளதான் ஏற்றுமதியோட வெற்றியே அடங்கியிருக்கு. இங்கதான் நாம முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏற்றுமதிங்கிறது பொருளை அனுப்புறதோட முடியிற ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு முழுமையான ப்ராசஸ். அதாவது ஒரு வாடிக்கையாளர் நம்மகிட்ட பேசுறதுக்கு முன்னாடியிலிருந்தே ஆரம்பிச்சு நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு காசு வர்ற வரைக்கும் போற ஒரு பெரிய பயணம். சரி, வாங்க அந்த பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். அதாவது ஆர்டர்ல இருந்து அக்ரிமெண்ட் வரைக்கும். நல்லா கவனிங்க, இன்னும் நம்ம பொருளை தொடவே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் இதெல்லாம். பாருங்க, இந்த மொத்த ப்ராசஸ்மே எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பையர் என்கொயரியில தான். அவங்க ஒரு பொருளை பத்தி கேக்குறாங்க, நாம அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கறோம், நெகோசியேஷன் பண்றோம், எல்லாம் ஓகே ஆச்சுன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பணம் எப்படி எப்போ வரப்போகுதுன்னு பிளான் பண்றது. பாத்தீங்களா, பொருளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்ளோ வேலை இருக்கு. இப்போ இந்த நெகோசியேஷன்னு சொல்றோம்ல, அது வெறும் வேலை பேசுறது மட்டும் கிடையாது. பணம் அட்வான்ஸா வரப்போகுதா, இல்ல கிரெடிட்லயா, பொருளை நம்ம போர்ட் வரைக்கும் கொண்டு போகணுமா, இல்ல அவங்க பாத்துப்பாங்களா, பேக்கிங் எப்படி இருக்கணும், எவ்வளோ நாளைக்குள்ள ஷிப்மெண்ட் பண்ணணும், இதுல ஏதாவது ஒண்ணுல சின்னதா தப்பு நடந்தா கூட நம்மளோட லாபத்தையே அது காலி பண்ணிடும். இந்த முதல் கட்டத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். நம்மளோட உழைப்புக்கான காசு எப்படி நம்ம கைக்கு வரும்னு ஒரு தெளிவான ஒப்பந்தம் இல்லாம பொருளை மட்டும் அனுப்புறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவு. இத உங்க பிசினஸோட ஒரு சேஃப்டி ஷீல்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, இப்போ அக்ரிமெண்ட் போட்டாச்சு, பேமெண்ட் பத்தியும் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க தான் நம்ம பொருளையும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ண போறோம். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன உடனே ஒரு பக்கம் நம்ம பொருளை தயாரிக்கவோ இல்ல வாங்கவோ ஆரம்பிக்கணும். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பக்காவா ரெடி பண்ணணும். இந்த ரெண்டு வேலையும் ஒன்னா நடக்கணும். ஒன்னு லேட்டானா இன்னொன்னும் பாதிக்கும். நிறைய பேர் இதை சரியா கவனிக்கிறதில்ல. ஆனா ஏற்றுமதி பிசினஸோட அடிநாதமே இந்த டாக்குமெண்டேஷன் தான். இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், ஷிப்பிங் பில்னு நிறைய இருக்கு. இதுல ஒரு சின்ன எழுத்துப்பிழை இல்ல ஒரு நம்பர் மாறினா கூட போதும், கஸ்டம்ஸ்ல பிரச்சனை வரும், ஷிப்மெண்ட் லேட் ஆகும், கடைசியில பணம் வர்றதும் தாமதமாகும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கிற இடம். பொருள் ரெடி, டாக்குமெண்ட்ஸ் ரெடி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வாங்க பார்க்கலாம். 7வது ஸ்டெப், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் முடிச்சு நம்ம பொருளை கப்பல்லையோ இல்ல ஃப்ளைட்லயோ அனுப்புறது. 8வது, அதாவது கடைசி ஸ்டெப், நாம அனுப்புன பொருளுக்கான முழு பணமும் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேர்றது. பொருளை கப்பல்ல ஏத்துனவுடனே அப்பாடா வேலை முடிஞ்சது நம்பல் பலரும் ஒரு பெருமூச்சு விடுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஏற்றுமதியோட மிக முக்கியமான கட்டமே இனிதான் ஆரம்பிக்க போகுது. அது என்ன? இதுதான் அந்த கிளைமேக்ஸ். எப்போ உங்க பொருளுக்கான முழு பணமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேருதோ அப்போ மட்டும்தான் ஒரு ஏற்றுமதி முழுசா முடிஞ்சதுன்னு அர்த்தம். பொருள் அனுப்புறது பாதி வெற்றி தான், பணத்தை வாங்குறது தான் முழுமையான வெற்றி. இந்த ஸ்லைடு தான் நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சம். ஏற்றுமதினா பொருளை அனுப்புறதுங்கிறது சின்ன வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. அது ஒரு பையர் என்கொயரியில ஆரம்பிச்சு நம்ம கைக்கு காசு வர்ற வரைக்கும் நடக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இவ்ளோ தூரம் நம்ம பார்த்த இந்த 8 ஸ்டெப்ஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? இத உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஏற்றுமதிங்கிறது ஒரு ப்ராசஸ் பேஸ்ட் பிசினஸ். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா ஏற்றுமதிங்கிறது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அது ரொம்ப நம்பிக்கையோட செய்யக்கூடிய ஒரு லாபகரமான தொழில். இப்போ உங்களுக்கு இந்த முழு ப்ராசஸும் தெரிஞ்சிருச்சு. ஒரு வெற்றிகரமான ஏற்றுமதியாளர் ஆகணுங்கிற உங்க கனவுல நீங்க அடுத்து எடுத்து வைக்க போற முதல் படி என்ன? யோசிங்க, செயல்படுங்க. வாழ்த்துக்கள்.